ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ. விமனோட growth அஃபெக்ட் பண்றதே இந்த பேரண்ட்ஸ் தான் சார். உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. அங்க போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க. அங்க போட்டது தின்னுட்டுலாம் இல்ல மேடம். நாளைக்கே இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகி 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேக்குறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பாக்குறோம். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அதனால பேசுறேன். இப்படி சொந்த நம்பிக்கையிலே கால ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. பெத்தவங்க வந்து உருப்படி இல்லங்க, பெத்தவங்க இல்லங்க. உங்கறத நீங்க புரிய வச்சு உங்க வைஃபைக்கும் கேரியரை பார்க்க சொல்லிட்டு நீங்களும் உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர். பெரியவர்களை முதியோர் இல்லத்துல சேர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரியவங்களை வச்சு தான் பார்த்துக்கணுமே ஒழிய கொண்டு போய் அப்படி விடப்படாது முதியோர் இல்லங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுங்க தள்ளுங்க. தள்ளியா அண்ணன் வரல. அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. இன்னைய தேதிக்கு வீட்டுல பெரியவங்களை வச்சு பார்க்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது. சரி, ஓப்பனா சொல்லு. நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளதை ஓப்பனா. முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. அட புறம்போக்கு. ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ. மர்க்கா சொல்லு. தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ. தேர்ட் பர்சன் இந்த பிரசன்ட் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா. சோபா செட்ல பூமி உண்டை வச்சு மாதிரி இருக்கிறான் பாருப்பா. தேர்ட் பர்சன் தான் அப்பா அம்மாவும். இல்ல நிச்சயமா இப்போ வந்து ரியாலிட்டி. மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வீட்லயே சமைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஏற்படுது. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கான்னு கேக்குறேன். பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது எங்க போன, எங்க வந்த, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்களோட போய் சேர்ந்துக்கட்டும். இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்களா முதியோர்? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே இல்லையா? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷர் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கப்ப ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேக்குறேன் நான். கரெக்ட். எங்களுக்கு எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்குது. உங்க பிரைவசி ரொம்ப பாதிக்கப்படுது. டேய் இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, போக முடியாது வர முடியாதுங்கிற மாதிரி. அது மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சுன்னு ஒதுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்மெல் வருது. மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். கேர்ள்ஸ் தான் நல்லா குவாலிஃபை வராங்க. வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா they cannot pursue their career. அட புறம்போக்கு. வைஃப் வெளியில கான்ட்ரிபியூட் பண்றது நிறைய பண்ணலாம். இவங்க வந்து லாங் லைஃப் இருக்காங்க. லாங் டர்ம் they won't yield anything. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அவங்கள அப்புறம் லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. விமனோட growth அஃபெக்ட் பண்றதே இந்த பேரண்ட்ஸ் தான் சார். உங்க அப்பா லூசாடா? கொஞ்சம்டா. நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தள்ளுற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? குட் क्वेश्चन. மனைவி வந்து படிச்சு எப்படிங்க? சொசைட்டிக்கு இருங்க சார். உருப்படியான வேலை பண்றாங்க. பெத்தவங்க வந்து உருப்படி இல்லையா? இல்லங்க, என்ன பெத்தவங்க சார்? இல்லங்க. பெத்தவங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்க வந்து வீட்டில் இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இவங்க அந்த டைம் ஒவ்வொரு மினிட்டும் she can contribute to the society. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல வந்த வைஃப் திங்க் பண்ற அளவு 30 வருஷம் பார்த்த உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல. கண்டு விட்டாளையா? நீங்க ஏன் உங்க வைஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க இல்ல, மாட்டீங்களா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சமையல் பண்றது நான் பண்ண முடியாது. இதெல்லாம் escapism. சாப்பாடு போறது நான். உங்க வைஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? இட்ஸ் கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு உமனுக்கு ஒரு கேரியர் இருக்கு. சார் நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்க வந்து வெளியாள கொண்டு வந்து விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியாள் இல்லையே. இல்ல மேடம், நான் சொல்றதா சொல்லட்டும். காலம் வராதப்பா. அவங்க எதிர்பார்க்கறதே என் வைஃப் இருக்கணும்ன்றதுதான். இது தப்புங்கறத நீங்க புரிய வச்சு உங்க வைஃபைக்கும் கேரியரை பார்க்க சொல்லிட்டு நீங்களும் உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர். அதானே பொறாம பிடிச்சவனே. உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபைனான்சியல் சப்போர்ட். உங்க பேரண்ட்ஸால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு
நினைக்கிறீங்க? என் வைஃபையும் டயர்ட் ஆயிடுவா, வேலைக்கு அனுப்ப முடியாது. முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அதற்கு என்ன காரணம் சொல்லுவீர்கள்? நம்மளால மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எது சந்தோஷங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ இதே மாதிரி அவர்கள் திடீர்னு நடக்க முடியல, போக முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா யாரை வச்சு பார்த்துப்பீங்க? எங்க வச்சு பார்த்துப்பீங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நீங்க என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் படுக்கிற மாதிரி போயிட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது. முதியோரை படுத்து விட்டான்னா அவங்களுக்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், யூரின் பாஸ் பண்ணுவாங்க, யூரின் டியூப் மாத்தணும், இதெல்லாம் முடியாது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எங்க அம்மா கூட இப்ப கூட பெட்ல தான் சார் இருக்காங்க. படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அந்த டைப்பர் சேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாம் கஷ்டம். அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அத நானே பண்ணிக்கிறேன். ஏயா கலங்குற? என்னோட இன்லாஸ் 2 பேருமே அவங்க சிக்க கிடையாது. அவங்க வந்து நாங்க போய் எங்க லைஃப் நாங்க வாழணும் அப்படின்னாங்க. இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்களே ஒதுங்கிக்கிறாங்க. ஒதுங்கிடுறாங்கன்றதை தான் அவங்க வந்து இன்டெரக்டா நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மேம் பிசிக்கலி எமோஷனலி அவங்க ட்ரெயின் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் வந்து அந்த பேர குழந்தைங்களோட இருக்கிறதா. நான் தானே தப்பு பண்ணேன், என் பேர் என்னையா தப்பு பண்ணா? நாங்க கொண்டு விட்டோம். எனக்கு ஃபோர்ஸ் எந்த சண்டையும் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இன்னொன்னுதான் புரியல. 3 பெட்ரூம் ஃபிளாட் நல்லா பாத்துக்கிற மாட்டு அப்படி இருக்கப்ப ஏன் அவங்க ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? எனக்கு ஆன்சர் இல்ல. தெரியல சார், எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே கூடாஞ்சேரி டோல்கேட்ல டோக்கன் போட்டு தானே நீ ரிசப்ஷன்ல உட்கார்ந்து ரிச்சா பேசியா? இதுக்கு பதில் தெரியாம உங்களுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. மேபி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும். யார் வீட்ல? எங்க வீட்லயே தான். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஓல்டேஜ் ஹோம் போனாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ நானும் ஒர்க்கிங், என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங். லேட் ஆயிடுச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களாங்கன்னா நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, டிஃபன்ல போயிடலாம். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடலை சட்னி அரைக்க முடியாது. இதுல வந்து உப்பு காரம்லாம் கூட கம்மி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். கேட்டுக்க. இதையும் நம்ம பண்ணுனா சரியா பண்ணல, சரியா கவனிக்கல. நக்கு செத்த பையல. சார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அண்ணாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல நம்ம இந்த கருமத்துக்கு என்ன பதில் சொல்றேன் சொல்லு. நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாத மாசத்துக்கு 2000 ரூபாய். பாலா போன ரெபுடேஷன். என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப? எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? ஆசையா பெத்து வளர்த்து அவங்களை நீங்களே கொன்னுறீங்களே. மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பைசா வேணும். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஆசிரமத்துல விடணும்னு அவசியம் கிடையாது மேடம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆசிரமம் கிடையாது. அதை நாங்களும் மாசம் காசு கட்டி தான் பாத்துக்க வைக்கிறோம். சும்மா போய் தெருவில் விடுறோம்னு கிடையாது. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் ஏதோ கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா பண்ணல. ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். 3 மாசம் என் மாமியாருக்கு என் கூட இருந்தாங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏன் திமுங்களா? எப்படி 7500 ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 9 ஆமா 20 ரூபீஸ் இல்ல 46 ரூபீஸ். சரி 40 பீசஸ் இருக்கும். அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியாண்ணா? நீ வரப்பெல்லாம் கடையில் நின்று கறி வாங்கிட்டு வந்தது யாரு? உங்க அப்பன் தானே? காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. குழந்தை பெத்து 2 months ஆன நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46 ரூபீஸ் கணக்கு பாக்குறீங்களா? ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? இதெல்லாம் தான்டா கால கொடுமை. தேவையில்லை. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறேன் மேடம். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மாமியாரை பத்தி இவ்ளோ சொன்னீங்கல்ல, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க. நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அதனால பேசுறேன். இப்ப புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. காரணம் இல்ல ரியாலிட்டி. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற போட்ட வாயில? என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். வளர்ப்பு சரியில்லடா மகனே. கொஞ்சம் வேணவே வேணாம். இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. அவங்க சொன்னது எல்லாமே பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது. அவளை அந்த முடிவை நோக்கி தள்ளுறது யாரு?
அங்க போ போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க. அங்க போட்டது தின்னுட்டுலாம் இல்ல மேடம். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. போட்டதை தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்கல்ல, அதுவும் இதுவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த மனுஷன் எல்லாத்தையும் உடச்சிட்டாருங்க. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலை ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. என்ன தெரியல, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. முன்னாடி இருந்ததுல முதியவர்களுக்கு வந்து ஒரு போற்றக்கூடிய பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப இவர் என்ன ரோல் பண்ணின்னு இருக்காரு? ஃபேமிலில நீங்க என்ன ரோல் சார்? கதாநாயகனா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். காசு பணம் இல்லாதவனே கஷ்டத்தை தாங்கிட்டு பெரியவங்களை வச்சு பாத்துக்கிறப்ப காசு பணம் இருக்கிற நீங்க வச்சு பாத்துக்கிட்டா என்ன? பெத்த தாயை வச்சு முதல்ல பாத்துக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் என்ன மனுஷன்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். ஐ எம் ரன்னிங் ஃபார் மை பிரெட் அப்படிங்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லா விதத்துலையும் கஷ்டம். சொசைட்டியை யோசிக்கிற அளவுக்கு தான் யோசிக்கணும். எல்லாத்துலேயும் கொண்டு உள்ள நான் போட்டுட்டு இருக்க முடியாது. இவளை வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை ரெண்டாகி விடுவான் பாத்தியில. அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். பேசணுங்கிறதுக்காக ஈஸியா பேசுறேன். சத்தியமா இல்லைங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. சத்தியமா இல்லைங்க. மனசால சொல்றாங்க. நீங்க போய் ஒரு கல்யாண வீட்ல நின்னு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த கோவம் என்னன்னு. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தர் தான கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. உங்கள மாதிரி 4 பேர் தான் இப்படி வரண்டாவாத பேசிட்டே இருப்பாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே ரியாலிட்டி தான் செய்வாங்க. எத்தனை பேர் ரோட்ல கிடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிம்மதியா 3000 ரூபாய் கட்டி நீ போமா அங்கே இருமா சொல்றது எவ்வளவோ வரவேற்க. எனக்கு வாயில பச்சையா வந்துரும் பாத்துக்காம. நாளைக்கே இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகி 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேக்குறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன். உங்கள மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. மனுஷன் உணவுக்காக மட்டுமா வாழ்றான்? மானத்துக்காக வாழலையா? வாழ்றான். உண்மை. மரியாதைக்காக வாழலையா? வாழ்றான். இமோஷனுக்காக வாழலையா? வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன, நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பாக்குறோம். நார மூதேவி, உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுன நீ. ஒரு அம்மா 4 புள்ள 5 புள்ள இருக்குன்னா உயிரை கையில பிடிச்சி காப்பாத்தி அந்த 5 பிள்ளைகளை கரை சேர்த்து தான் சாவுறா. என்ன மன்னிச்சிருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா. இனிமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் போயிடுறேம்மா.